வணக்கம். இது வந்து இது ஒரு 50 சென்ட் பகுதி, 50 சென்ட் நிலம். இதில வந்து ராசி ஸ்வீட்டுன்னு அப்படின்னு ஒரு ரகம் வந்து பயிர் செஞ்சுருக்கோம். அது 1 அடிக்கு 1 அடி, 1 1/2 அடிக்கு 1 1/2 அடி இடைவெளியில நடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடர் நடரும் முறையில, பருத்தியில. ஆ நான் வந்து என்ன பண்ணேன்னா, இதில வந்து வரிசை நடவு பண்றதுக்கு லேட் ஆயிருச்சு. அதனால இத அப்படியே தூவி விட்டு, அதாவது தூவி விட்டுட்டு, அ அன்னைக்கேவும் தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சுட்டேன். அது 1. இன்னொரு கதை என்னன்னா, இது வந்து கருப்பு எள் கருப்பு எள்ன்னு சொல்ற கருப்பு எள். எப்படி கருப்பு எள் வந்து போன வருஷம் வாங்கி வச்சது. அதனுடைய முளைப்பு திறன் வந்து முடிஞ்சு போச்சு. நானு எவ்வளோ 1 கிலோ வாங்கி வச்சேன். 1 கிலோ முளைப்பு திறன் முடிஞ்சு போச்சு. அத கீழ குப்பையில போடுறதுக்கு மனசு கேட்கல. உடனே என்ன பண்ணேன்னா, இது மண்ணுக்கு மண்ணா போனா போகட்டும். இல்லைன்னா இத வர்றது வரட்டும் அப்படின்னு ரொம்ப அடர்த்தியா வந்து விதைச்சு விட்டேன். ஆ அடர்த்தியா விதைச்சதுல வந்து இது ஓரளவு ஓ அதாவது 100ல 1 விதை, 2 விதை தான் முளைச்சிருக்கு. அதாவது என்னன்னா, எக்ஸ்பிரே ஆன விதைய விதைச்சு விட்டோம்னா 100ல 1 2 மட்டும் தான் முளைக்குது, காயும் வருது. ஆனா காய் ஓரளவு பிடிச்சிருக்கு. அதாவது ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது, ஓரளவு பரவாயில்ல. பிடிச்ச காய்கள் எல்லாமே நல்லா திரட்சியாக நல்லா பெருசாக பிடிச்சிருக்கு. நம்ம நார்மல் ரகத்தை காட்டிலும், நார்மலாக இங்கே நாட்டு ரகத்தை காட்டிலும் இந்த இந்த வெரைட்டி வந்து இது வந்து மும்பையிலேருந்து வந்த ரகம். இது நல்லா திரட்சியாக வந்து பிடிச்சிருக்கு, பெருசாக பிடிச்சிருக்கு. ஏன்னா பக்க கிளைகள் அதிகமாக சைடு பிரான்ச்சஸ் இல்லை. அதுக்கு காரணம் வந்து பருத்தி செடி கூட இருக்கலாம். பருத்தி செடி இந்த சைடில் வந்து மிக அதிகமாகவே இருக்குது. எள்ளு செடி ஏதோ 1 2 மட்டும் தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். எள்ளு செடி ஏதோ 1 2 மட்டும் தான் இருக்குது. இப்படி ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு மாதிரியாக வந்து இருக்குது. இதில் தண்ணீர் ஓடுன இடம், இது தண்ணீர் நின்ற இடம். தண்ணீர் நின்ற இடத்துல வெளிர் பச்சை, அதாவது வெளிர் பச்சை கலரில் வந்து பருத்தி செடி இருக்குது. இது தண்ணி ஏறாத இடத்துல வந்து அடர் பச்சை கலரில் இருக்குது தண்ணி. அதாவது பருத்தி செடி அடர் பச்சை, ஏன்னா அது மேட்டு பகுதியில் வந்து அடர் பச்சை கலரில் வந்து இருக்குது. இது தண்ணி ஓடிட்டே இருந்த இடம். இது வழியாக பின்னாடி பகுதியில் அப்படி ஓடி இருக்கு. அந்த மாதிரி இதில் 1 வித்தலை 2 வித்தலை போட்டதுனால என்ன ஆகும்னா, நான் களைக்கொல்லியை பயன்படுத்தியிருக்க முடியாதுன்னு அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதில் என்ன அடி உரம் கொடுத்தேன்னா, கோழிச்சாணம் வந்து மட்டும்தான் கொடுத்தது. அதற்கு முன்னாடி வந்து சோளம் பயிர் செஞ்சு அதை அறுவடை செஞ்சு அதுக்கு தான் தட்டை காமிக்கிறது. சோளம் பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சது, அதுக்கு இந்த சோளம் கூட முளைச்சிருக்கும். அதுலேருந்து விதையிலேருந்து முளைச்சது. இதெல்லாம் பிடுங்கி போட்டணும். இப்படி நிறைய இடத்துல பிடுங்கி போட்டோம், இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து முளைச்சிருக்கோம். இதுதான் இந்த நிலத்தோட தன்மை. இது சரளையான பூமி. இது பருத்தி விதைக்கிறதுக்கு, மிளகாய் விதைக்கிறதுக்கு மிக தகுந்த இடம் தான். இதெல்லாம் பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு இந்த செடியை பார்ப்போமே, 1 இன்ச்சுக்கு மேலே வந்து அதனுடைய காய் 1 இன்ச்சுக்கு மேலே வந்து அதனுடைய காயோட இது வந்து இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு மாதிரியாக வந்து இருக்கும். நம்மளோட நிலத்தில் வரிசை நடவு போட்டது இருக்கும், வரிசை நடவு போடாத ஒரு பகுதியில் இருக்கும். களைக்கொல்லியை எங்கேயுமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு தான் நான் பண்ணியிருப்பேன். ஏன்னா களைக்கொல்லி வந்து எப்படின்னா, 2 வித்தலைனா 2 வித்தலை தாவரத்துக்கு மட்டும் களைக்கொல்லியாக இருக்கும், 1 வித்தலைனா அதுக்கு மட்டும் தான் இருக்கும். நான் அதையும் பயன்படுத்த. இன்னொன்று என்னென்னா, இதில் நூற்புழு தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்காக கோடை உழவு நன்றாக பண்ணிடணும். அதை பற்றி பிறகு பேசுவோம். அந்த பக்கம் போட்டு வச்சுருக்கேன். அது அடுத்து விதைக்கும் போது அதை பற்றி முழுசாக பேசிடுவோம். அதாவது சித்திரை 2ஆம் தேதியே விதைச்சிட்டோம், அதை உழவு போட்டு வச்சுட்டோம். இதில் நல்லா அடர் பச்சை கலரில் நல்லா திக்காக வந்து நல்லா பிடிச்சிருக்கு. நான் செடி முதல்ல செடி வளரும்போது, ஐயோ இவ்வளோ இடைவெளி இருக்கே, செடி நமக்கு பத்துமா அப்படின்னு சொன்னாங்க. பிறகு ஒரு சில பேர் களை எடுக்க வரும்போது, இடைவெளி நிறைய இருக்குது, நீங்கள் பேசாமல் இது பண்ணுங்க, ஓடு பயிராக வந்து திரும்ப பருத்தியை சாணத்தில் நாட்டு பருத்தியை வாங்கிட்டு வந்து இப்போ இந்த இடத்துக்கும் அப்படியே பார்த்தாலே தெரியும், இலையிலேயே தெரியும். தண்ணீர் நின்ற இடம், தண்ணீர் நிற்காத இடம். மொத்தம் தண்ணீர் நிற்காத இடம்தான்
நமக்கு நல்ல கரும் பச்சை கலரில் சைடு பிரான்ச்சஸ் அதிகமாக வந்து வருது. தண்ணீரே பருத்திக்கு விடக்கூடாதுன்னு, அது ஒரு விடக்கூடாதுன்னா மொத்தமாக இல்லை, தண்ணீர் அதிகமாக நிற்கவே கூடாது. அந்த மாதிரி நம்ம நிலம் வந்து மேடு பள்ளங்கள் அதிகம். மேடு பள்ளங்களை வந்து நான் சமப்படுத்தவே இல்லை. ஏன்னா சமப்படுத்துறதுக்கு கொஞ்சம் அவ்வளோ ஏக்கருக்கு சமப்படுத்துறதுக்குன்னா எப்படி இருந்தாலும் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா மேலே ஆயிரும். அதனால் சமப்படுத்தாமல் அப்படியே இருக்கிறது மாதிரி அப்படியே உழவு செஞ்சு விட்டுறேன். இதெல்லாம் சுமார் ஒரு 30 வருடத்துக்கு மேலே இருந்தால் தரிசு நிலந்தேன். சீமக்கரோவில் முளைச்சிருந்தது. இது இடையில இந்த இடத்துல எல்லாம் ஒரு சிலது முளைக்கலை. இதை நம்ம தான் வரிசை நடவே பண்ணலையே, நம்ம ப்ராப்பராக